ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எவ்ரிஒன். வாங்க எம்செக்ஸ் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். யூஎஸ் ஆயில் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு $2.76 நமக்கு ஒரு டிமாண்டில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. அதாவது ஒரு கேப் அப் ஓப்பன் மாதிரி நடந்திருக்கு. கண்டிப்பாக கூட இல்லை, ஒரு 150 பாயிண்ட்ஸுக்கு மேலே ஒரு கேப் அப் ஓப்பனிங் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது எதனாலங்கிறத நமக்கு முன்னாடியே தெரியும். மறுபடியும் வார் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த வார் எப்படி போயிட்டுருக்கு இப்போ அப்படின்னா, கெசின் தீவில் தாக்குதல், அதாவது ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸுக்கு பக்கத்தில் இருக்கிற கெசின் தீவில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஸ்ட்ரைக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான தீவு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதாவது ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ்லேருந்து வர கப்பல்கள் இந்த வழியாக வரதாகவும், ஸோ இதில் தாக்குதல் நடத்துறதுனால கண்டிப்பாக க்ரூட் ஆயில் தொடர்ந்து கொஞ்சம் டிமாண்டில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கல்ஃப் ஸ்டேட்ஸ் தாக்குதல், அதாவது கல்ஃப் ஸ்டேட்னா என்னென்ன அப்படின்னா பக்ரைன், கத்தார், ஜார்டன், குவைத், ஓமன், ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து தாக்குதல் நடந்துட்டு இருக்கு. சரிங்க, இதுக்கு ஐநா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணக்கூடாது, எதாக இருந்தாலும் உட்காந்து பேசணும். ஸோ பேசினா மட்டும்தான் ஸோ இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் போரெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி குழந்தைங்களுக்கு சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஐநாவே ஒரு தலையீடு பண்ணி முழுக்க போர் ஸ்டாப் பண்ணலாம். ஸ்டாப் பண்ணுறதுக்கான ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு பவரெல்லாம் கூட இருக்குது. பட் இருந்தாலுமே இவங்க ஏன் ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு நியூஸ் மட்டும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியல. பட் நமக்கு எம்செக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆயில், கோல்டு, சில்வர் மூணுமே நமக்கு ஒரு டிமாண்டில் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ கோல்டு இது எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, கோல்டு இன்னைக்கு செல்லிங்கில் தான் ஓப்பன் ஆயிருக்கு. அதாவது $4073 செல்லிங்கில் ஓப்பன் ஆயிருக்கு. இப்போதைக்கு இன்வெஸ்டர்ஸ் எந்த பக்கம் இருக்கிறாங்க அப்படின்னா ஆயில் சைடு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகே, இப்போ க்ரூட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எப்படியும் ஒரு $100 to $150 பக்கம் ஒரு பை சைடு ஓப்பனிங் தான் நடக்கும். அதாவது இந்த இடத்துல நமக்கு இந்த ஐ தான். ஸோ இது ஒரு டெம்பரவரி ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் அவுட் ஆகலாம். அதாவது 6990க்குள்ளார ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா இந்த இடம் ஒரு டெம்பரவரி ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் அவுட் ஆகலாம். இதுக்கும் மேலே ஒரு ஓப்பனிங் கொடுத்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அங்கேருந்து ஒரு 100 to 200 பாயிண்ட்ஸ் பக்கம் நாம் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாம். பட் பழைய மாதிரி ஒரு 400 பாயிண்ட் 500 பாயிண்ட் போகுமான்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான். ஏன்னா நியூஸ் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வார நியூஸ் வர்றப்பெல்லாம் நமக்கு புதுசாக இருந்தது. பட் இந்த தடவை பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்த நியூஸே தான் வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்குறப்ப இதுக்கு மேலே ஓப்பன் ஆனால் ஸோ 100 to 200 பாயிண்ட்ஸ் பக்கம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நமக்கு இந்த ஜோன்லலாம் ஓப்பனிங் கொடுத்தது ஒரு 100 பாயிண்ட்ஸோ 120 பாயிண்ட்ஸோ ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா இந்த 6990ங்கிறது ஒரு டெம்பரவரி ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த இடம் வந்ததுக்கப்புறம் 215 மினிட்ஸ் கேண்டில், ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் இந்த இடத்துல ஒரு செல் சைடு கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நேச்சுரல் கேஸ் பார்க்கலாம். இப்போ நேச்சுரல் கேஸ் ஆல்மோஸ்ட் நமக்கு செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. பிரேக் அவுட்டும் நடந்திருக்கு. ஸோ ஃப்ரைடே ஈவினிங் வீடியோவில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா லோவை பிரேக் அவுட் பண்ணால் நமக்கு ஃபால் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். ஸோ லோவை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு 10 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 286.4. ஸோ இந்த இடம் மறுபடியும் நமக்கு டவுன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ அதோட டார்கெட் 276 வரைக்கும் நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இது பை ஆகாதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, எப்போவுமே இந்த ஆயில், கோல்டு, சில்வரெல்லாம் ஒரு பக்கம் போகிறப்ப நேச்சுரல் கேஸ் நமக்கு ஒரு பக்கம் போகும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் 286.4. சப்போஸ் நமக்கு பை ஆகணும் அப்படின்னா 288.9 பிரேக் அவுட் பண்ணால் மட்டும் 297 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் நமக்கு நேச்சுரல் கேஸில் இருக்கு. அடுத்தது கோல்டு. கோல்டு நான் ரொம்ப பை சைடு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். பட் நமக்கு தொடர்ந்து கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா $4047 தான். ஸோ இதுக்குள்ளார தான் நமக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ கோல்டு நெக்ஸ்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டபுள் பாட்டம் சப்போர்ட்டுங்கிறது 1,42,471. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 1,46,561. ஓகேங்களா? ஸோ பேட்டர்ன் மாதிரியெல்லாம் எதுவுமே கிரியேட் ஆகலை. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு டபுள் பாட்டம் சப்போர்ட் எடுத்து ஸோ நமக்கு ஃப்ரைடே ஒரு மூமெண்ட் கொடுத்து மறுபடியும் இறங்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டபுள் பாட்டம் சப்போர்ட் எடுக்கணும் அப்படின்னா 1,42,471. சாரி, ஃப்ரைடே கிடையாது, இந்த இடம் தேர்ஸ்டே. நெக்ஸ்ட் சில்வர். சில்வரோட சப்போர்ட் ஜோனுங்கிறது 2,20,241. ரெசிஸ்டன்ஸுங்கிறது 2,27,633. அடுத்தது காப்பர்.
இப்போ காப்பர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பிரேக் அவுட் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம், ஒரு பை சைடு பிரேக் அவுட் தான். நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 1289.10, ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக ஒரு 5 to 10 பாயிண்ட்ஸ் பக்கம் கொடுக்கறதுக்கு சார்ஜஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா எம்சிஎக்ஸுக்கான மார்னிங் கண்டிஷன்ஸ். கோல்டு, சில்வர், க்ரூட் ஆயில் இதில் பேட்டர்ன் ஏதாவது கிரியேட் ஆயிருந்தது அப்படின்னா நான் ஈவினிங் வீடியோவில் வந்து ஈவினிங் லெவல்ஸ் வந்து அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம கிஃப்டி நிஃப்டிக்கு போயிடலாம். கிஃப்டி நிஃப்டி எப்படிங்க ஓப்பன் ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக நெகட்டிவ்ல தான் ஓப்பன் ஆகும். ஏன்னா வார் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் தீவிரமாக போயிட்டு இருக்கிறனால க்ரூட் ஆயில் வந்து நமக்கு டிமாண்டில் ஓப்பன் ஆகிருக்குது. ஸோ கிஃப்டி நிஃப்டி நமக்கு வந்து ஒரு 146 பாயிண்ட்ஸ் பக்கம் நெகட்டிவ்ல வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ கேப் டவுன் வந்து ரெக்கவரி ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் இருக்குது, கண்டிப்பாக வாலட்டிலிட்டி அண்ட் ரெக்கவரி வந்து நாம் வந்து எதிர்பார்க்கணும். ஓகேங்களா? மற்றபடி டவ் ஜோன்ஸ் ஒரு 171 பாயிண்ட் அதுவுமே வந்து கொஞ்சம் நெகட்டிவ்ல தான் நமக்கு வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஏடிஆர் வேல்யூஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா விப்ரோ மட்டும்தாங்க நல்லா இருக்குது. ஸோ மற்றது எல்லாமே வந்து நமக்கு வந்து நெகட்டிவ் தான். குளோபல் இண்டெக்ஸ் டேட்டாவை பார்த்தீங்கன்னா கூட ஒரு 4.7 ஒரு 5 பாயிண்ட் பக்கம் நெகட்டிவ்ல இருக்குது. ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு இன்னும் 2 மணி நேரம் இருக்குது. அந்த டைமில் நமக்கு வந்து ஒரு 20 பாயிண்ட் எல்லாம் கொஞ்சம் நெகட்டிவ் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைமில் ஒரு நல்ல கேப் டவுன் வந்து எதிர்பார்க்கணும். ஏன்னா கிஃப்டி நிஃப்டியும் அந்த டைமில் ஒரு 200-250 வந்துச்சு அப்படின்னா ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ கேப் டவுன் ஓப்பனிங் எடுத்தால் அடுத்த சப்போர்ட் என்ன அப்படிங்கிறத ஃப்ரைடே ஈவினிங் வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வாட்ச் பண்ணுங்கள், ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஓகேங்களா? இப்போதைக்கு வந்து வார் வந்து தீவிரம் அடைஞ்சிருக்கு. க்ரூட் ஆயில் டிமாண்டும் நமக்கு என்எஸ்சி பிஎஸ்சி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஒரு நெகட்டிவ் ஓப்பனிங் வந்து நாம் வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.